அருணும் பணத்தின் ரகசியமும். சென்னை அருகே உள்ள ஒரு சிற்றூரில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். ஐடி வேலை, நல்ல சம்பளம். இருப்பினும் அவன் மனம் எப்போதும் அமைதியாக இருந்ததில்லை. எவ்வளவு சம்பாதித்தாலும் மாத முடிவில் பணம் எப்போதும் தட்டுப்படுவதே. ஒரு நாள் அருண் தனது மாமா வீட்டுக்கு சென்றான். அவன் மாமா எதையும் பளிச்சென வாழாதவர். சாதாரண வீடு, சாதாரண ஆடைகள், ஆனால் முகத்தில் எப்போதும் அமைதி. அருண் ஆச்சரியப்பட்டு கேட்டான், மாமா, உங்களுக்கு செல்வம் அதிகமில்லை, ஆனாலும் இந்த அமைதி எப்படி? மாமா மெதுவாக சிரித்தார். அமைதி என்பது பணத்தால் வருவது இல்லடா, பணத்துடன் நம்முடைய உறவு எப்படி இருக்கும் என்பதால்தான். அருண் குழம்பினான். எப்படி உறவு? மாமா ஒரு சிறிய கதையைச் சொன்னார். மாமாவின் கதை: ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தனர். ஒருவன் அதிகம் சம்பாதித்தவனும் இன்னொருவன் குறைவாகவே சம்பாதித்தவனும். ஆனால் அதிகம் சம்பாதித்தவன் எப்போதும் கடனில் மூழ்கியிருந்தான். குறைவு சம்பாதித்தவன் எப்போதும் சந்தோஷமாக இருந்தான். ஒரு நாள் கிராம மக்கள் கேட்டார்கள், இது எப்படி சாத்தியம்? குறைவான சம்பளம் பெறும் மனிதன் சிரித்து சொன்னான், நான் சம்பாதிக்கும் பணத்தை நான் கட்டுப்படுத்துகிறேன், அவன் சம்பாதிக்கும் பணம் அவனை கட்டுப்படுத்துகிறது. அருண் இதை கேட்டதும் புரியவில்லை. மாமா விளக்கம் கொடுத்தார். பணம் என்பது உண்மையில் நம்முடைய நடத்தைக்கு பதில் சொல்லும் கண்ணாடி மாதிரி. பணத்தை சம்பாதிப்பது அறிவு, ஆனா பணத்தை செலவிடுவது அது குணம். அவர் இன்னும் தொடர்ந்தார், செல்வம் என்பது நாம் காணாததே. வெளியில் பிரகாசிக்கும் லட்சங்கள் இல்லை, உள்ளே அமைதியாக இருக்கும் சேமிப்புதான் உண்மையான செல்வம். பணம் உன்னை நினைத்து வேலை செய்ய வேண்டுமே அன்றி நீ பணத்தை பின்னாலே ஓடக்கூடாது. மற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பார்த்து செலவு செய்யாதே, ஏனெனில் அவர்களின் பின்னணி நமக்குத் தெரியாது. அருணின் மனத்தில் ஏதோ ஒன்று மாறத் தொடங்கியது. அந்த நாள் முதல் அருண் சில முடிவுகளை எடுத்தான். தேவையில்லாத கொள்முதலை நிறுத்தினான். சம்பளத்தின் 30% சேமிக்கத் தொடங்கினான். முதலீடு பற்றி கற்றுக்கொண்டான். எதிர்காலத்திற்காக ஒரு பாதுகாப்புத் தொகை வைத்தான். மாதங்கள் கடந்தது. அதே சம்பளம், அதே வேலை, அதே வாழ்க்கை. ஆனால் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அமைதி. அருண் புரிந்து கொண்டான், பணக்காரன் ஆக வேண்டிய அவசியமில்லை, பணத்தால் கட்டுப்படுத்தப்படாத மனிதனாக இருந்தால் போதும். மோரல்: செல்வம் என்பது எவ்வளவு இருக்கிறது என்பதல்ல, எவ்வளவு பாதுகாப்பாக உணர்கிறோம் என்பதுதான். பணத்தை நிர்வகிக்கும் திறன், அது மிகப்பெரிய மனபயாலஜி சக்தி. வெற்றி என்பது வருமானத்தில் இல்லாது, நடத்தை + கட்டுப்பாடு என்பதில்.